ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சூப்பரான மைதா பிஸ்கட் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் ஜீனி, 1/2 டம்ளர் ரவா சேர்த்து பவுட்ரு பண்ணி ஒரு ஓரம் வச்சுடுங்க. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் சால்ட்டு, 1 பிஞ்சு பேக்கிங் சோடா, நம்ம அரைச்ச அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் பவுடர், பட்டர் உங்களுக்கு ஆப்ஷனல், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டரை அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் மாவு ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையாக சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரி திக்காக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். தேய்ச்சதுக்கப்புறம் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிங்க. கடையில் குட்டி குட்டியாக இது மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச அந்த பிஸ்கட் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.